அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்று இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கான சோசியல் சயின்ஸ் பாடப்பகுதியில் உள்ள டாப் 50 கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த வினாக்கள் மிக முக்கியமான வினாக்கள். ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயரில் கேட்கப்பட்ட வினாக்கள் மிக மிக முக்கியமானது. உங்களுடைய டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு மட்டும் இல்லை, காமனாக போட்டித் தேர்வு எதுவாகினும் இந்த வினாக்கள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கணும். நீங்கள் எந்த போட்டித் தேர்வுக்கு தயாராகிறவர்களாக இருந்தாலும் பரவாயில்லை, நம்மளுடைய கல்வி இலவசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஸ்க்கு நம்மளுடைய வீடியோக்களை ஷேர் பண்ணுங்கள். உங்களோட போட்டித் தேர்வுக்கு தேவையான வீடியோக்களுக்கு கமெண்ட் செய்யுங்க. நம்மளுடைய கல்வி இலவசம் சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் சோசியல் சயின்ஸ் டாப் 50 கொஷின்ஸ் வாங்க பார்க்கலாம். வினாயின் 1. எந்த மொழியிலிருந்து டெமோக்ராசி என்ற வார்த்தை பெறப்பட்டது? விடை கிரேக்கம். வினாயின் 2. உலகளவில் மனிதவள மேம்பாடு அறிக்கையை தயாரித்து வெளியிடுகின்ற நிறுவனம்? UNDP. வினாயின் 3. 2017 அங்கீகரிக்கப்பட்ட தேசிய கட்சிகளின் எண்ணிக்கை? 7. 2017 தேசிய கட்சிகள் 7. வினாயின் 4. தவறான வாக்கியத்தை தேர்ந்தெடு. தேசிய வாக்காளர் தினம் ஜனவரி 23 என்பது தவறானது. சரியானது பாருங்கள். VVPAT வாக்காளர் சரிபார்க்கும் காகித தணிக்கை சோதனை. விதி 49 இம்முறை நோட்டாவை பற்றி விவரிக்கிறது. இது இரண்டும் சரியான கூற்றுகள். வினாயின் 5. தொல்காப்பியன் எதன் விதி முறைகளை விரிவாக எடுத்துரைக்கிறது? நடுகற்கள் நடப்படுவது. 6வது வினா. சைக்ளோன் என்ற கிரேக்க சொல்லின் பொருள்? பாம்பு. சைக்ளோன் பாம்பு. 7வது வினா. நியாண்டர்தால் மக்கள் எந்த காலகட்டத்தை சேர்ந்தவர்கள்? இடைப்பழங்காலம். வினாயின் 8. மனிதவளம் என்னும் சொல் குறிப்பிடுவது? ஒட்டுமொத்த மக்களின் திறமை. வினாயின் 9. இந்திய தேர்தல் ஆணையம் ஒரு சுதந்திரமான அமைப்பு. வினாயின் 10. குடியரசு என்ற லத்தீன் மொழியின் பொருள்? பொது விவகாரம். 11வது வினா. வளிமண்டலத்தில் சூரிய கதிர்வீச்சுகளை அதிகளவு டேஸ் பிரதிபலிக்கிறது? மேகம். விடை மேகம். வினாயின் 12. இந்திய தேர்தல் ஆணையம் அமைக்க வழிவகை செய்யும் அரசியலமைப்பு பிரிவு? பிரிவு 324. வினாயின் 13. G8 நாடுகளின் கூட்டமைப்பின் உறுப்பினர்கள் இல்லாத ஒன்று? இந்தியா. வினாயின் 14. மனிதவள மேம்பாட்டு குறியீடு கணக்கில் பின்வரும் எந்த பரிணாமத்தை எடுத்து கொள்ளவில்லை? பாலினம். விடை பாலினம். வினாயின் 15. பொறுத்துக. பல்லுயிர் பாதுகாப்பு சட்டம் 2002. பல்லுயிர் பாதுகாப்பு சட்டம் 2002. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் 1986. வன பாதுகாப்பு சட்டம் 1980. தேசிய பசுமை தீர்ப்பாய சட்டம் 2010. நீர் பாதுகாப்பு மற்றும் மாசுபடுதல் சட்டம் 1974. வினாயின் 16. டேஸ் தான் உலகின் முதல் காவியம்? கில்காமேஷ். வினாயின் 17. கிருஷ்ணதேவராயர் யாருடைய சமகாலத்தவர்? ஹிமாயூன். வினாயின் 18. அலாவுதீன் கில்ஜியின் படைத்தளபதி யார்? மாலிக் காபூர். வினாயின் 19. தூத்துக்குடி பகுதியில் பரதவ மக்களிடையே கிறிஸ்தவம் பரவ கருவியாக இருந்தவர்? புனித பிரான்சிஸ் சவேரியார். சேவியர். வினாயின் 20. கர்நாடக இசையின் ராகங்களை வகைப்படுத்தியவர்?
வெங்கடமகி வெங்கடமகி. வினாயன் 21. மாக்கியவல்லி அரசியல் ஆய்வு ஒன்றை எந்த தலைப்பில் எழுதினார்? இளவரசன் இளவரசன். 22வது வினா. நிலக்கோட்டை கடந்த முதல் மாலுமி நிலக்கோட்டை கடந்த முதல் மாலுமி. லோபோ கான்சல்வஸ் லோபோ கான்சல்வஸ். வில்லியம் ஹார்வி கண்டுபிடித்தது? இரத்தத்தின் சுழற்சி இரத்தத்தின் சுழற்சி. வினாயன் 24. கங்கை பால் ஓங்கில் டால்ஃபின் தேசிய கடல்வாழ் உயிரினமாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு? 2010 2010. வினாயன் 25. வளிமண்டலத்தில் உள்ள நுண்ணுயிர்களை கொண்டு ஊட்டச்சத்துக்கள் மறுசுழற்சி செய்வோம். சிதைப்போர்கள் சிதைப்போர்கள். வினாயன் 26. ஃபாரன் தீவு என அழைக்கப்படுவது? தூந்திர பல்லுயிர் கோளம் தூந்திர பல்லுயிர் கோளம். வினாயன் 27. ஒரு 10 வயது பையன் கடையில் வேலை பார்த்து கொண்டிருக்கிறான். எந்த உரிமையை பயன்படுத்தி அவனை மீட்பாய்? சுரண்டலுக்கு எதிரான உரிமை சுரண்டலுக்கு எதிரான உரிமை. வினாயன் 28. தகவல் அறியும் உரிமை சட்டத்தின்படி தகவலை பெறுவதற்கான கால வரம்பு 30 நாட்கள் 30 நாட்கள். வினாயன் 29. ஐநா சபையின்படி டேஸ் வயது நிறைவு பெறாதவர் ஒரு குழந்தை ஆவார்? 18 வயது 18 வயது. வினாயன் 30. அடிப்படை கடமைகள் எந்த அரசமைப்பு சட்ட திருத்தத்தின்படி சேர்க்கப்பட்டது? 42வது 42வது. வினாயன் 31. இந்திய மக்கள் தொகையில் பழங்குடியினர் சதவீதம் 8.6% 8.6%. வினாயன் 32. மத்திய அரசாங்கம் இந்து வாரிசுரிமை சட்டம் திருத்திய ஆண்டு? 2005 2005. 33வது வினா. அவசர காலங்களில் தமிழக அரசால் கொண்டு வரப்பட்ட SOS செயலி? காவலன் ஆப் காவலன் ஆப். வினாயன் 34. அமர்த்தியா சென் நோபல் பரிசு பெற்ற ஆண்டு? 1998 1998. வினாயன் 35. இந்தியாவுடன் வணிக உறவை நிறுவிக்கொண்ட முதல் ஐரோப்பிய நாட்டினர்? விடை போர்ச்சுகீசியர் போர்ச்சுகீசியர். வினாயன் 36. மனித மக்கள் தொகை பற்றிய புள்ளி விவர ஆய்வு? டெமோக்ராசி டெமோகிராபி. வினாயன் 37. வளிமண்டலத்தில் உள்ள பசுமை குடில் வாயுக்களால் படிப்படியாக அதிகரிக்கும் புவி வெப்பத்தை டேஸ் என்கிறோம்? புவி வெப்பமாதல் புவி வெப்பமாதல். வினாயன் 38. ஐநா மேம்பாட்டு திட்டம் உலக மக்கள் தொகை தினமாக கொண்டாடி ஆண்டு? 1938 1938. வினாயன் 39. உலகின் மிக பெரிய நகரம் டோக்கியோ? உலகின் மிக பெரிய நகரம் டோக்கியோ. வினாயன் 40. எது பசுமை இல்லாத வாயு அல்ல? நைட்ரஜன் ஆக்சைடுகள். அப்போ பசுமை இல்லாத வாயு எதுலான்னு பாருங்கள். கார்பன் டை ஆக்சைடு CFC நீராவி கார்பன் டை ஆக்சைடு CFC நீராவி. வினாயன் 41. மக்கள் தொகை அடர்த்தி எதன் மூலம் அளவிடப்படுகிறது? மொத்த மக்கள் பை மக்கள் தொகை மொத்த பரப்பு மொத்த மக்கள் தொகை மொத்த பரப்பு. 42வது. GNSS அடிப்படையில் பின்வரும் இடங்களில் தவறானதை தேர்ந்தெடு. ரஷ்யா GPS. வினாயன் 43. தீ விபத்து ஏற்படும் போது நீங்கள் அழைக்கும் எண்? 112 112. வினாயன் 44. பேரிடர் ஏற்படும் போது முதன்மை மீட்பு குழுவில் இல்லாதது? காப்பீட்டு முகவர்கள். அப்போ இதெல்லாம் அதில் இருக்குன்னு பாருங்கள். போலீஸ் அதிகாரிகள், தீயணைப்பு வீரர்கள், அவசர மருத்துவ தொழில்நுட்ப வல்லுநர்கள். போலீஸ் அதிகாரிகள், தீயணைப்பு வீரர்கள், அவசர மருத்துவ தொழில்நுட்ப வல்லுநர்கள். வினாயன் 45. 1985 திட்ட ஆணையத்தால் நிறுவப்பட்ட குழு எது? GVK ராவ். உள்ளாட்சி அமைப்புகளின் தந்தை என அழைக்கப்படுபவர்? ரிப்பன். இம்பார்ட்டன்ட் கொஷின் ரிப்பன். 47வது வினா. 2011 கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டில் இடம்பெயர்ந்த பெண்களின் சதவீதம்? 51%.
வினா 48 தமிழ்நாட்டில் குடிபெயர்ந்தவர்கள் அதிக எண்ணிக்கையை கொண்ட மாவட்டம் சென்னை. விடை சென்னை. வினா 49 பின்வருவற்றிலிருந்து தவறான அறிக்கையை தேர்ந்தெடுக்கவும். காவிரி ஆற்றின் நீளம் 785 கிலோமீட்டர். 785 கிலோமீட்டர். வினா 50 தமிழ்நாட்டின் மொத்த புவியியல் பரப்பு டேஸ் ஹெக்டேர்கள். 1,30,33,000 ஹெக்டேர்கள். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு நன்றி. கல்வி இலவசம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.